வெள்ளை தோல், பளபளவென மேக்கப், மாடர்ன் உடை, ஆங்கிலம் கலந்து கொஞ்சி பேசும் தமிழ், இவைகள்தான் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்க முக்கிய தகுதி என்ற மெத்தடை எல்லாம் தவிடுபடியாக்கியவர்தான் இந்த மாநில ஆங்கர் ஐஸ்வர்யா ரகுபதி. ஐஸ்வர்யா ரகுபதி நடிகர் மன்சூர் அலிகானின் சரக்கு படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். அப்போது கழுத்தில் ஒரு மாலை, கையில் ஒரு மாலையுடன் வந்த கூல் சுரேஷுக்கு மன்சூர் அலிகான் பொன்னாடை போர்த்தினார். அந்த பொன்னாடையை அப்படியே எடுத்து ஒருவர் கையில் சத்தமில்லாமல் கொடுத்த கூல் சுரேஷ் கையில் வைத்திருந்த மாலையை படக்கன ஆங்கர் ஐஸ்வர்யா ரகுபதியின் கழுத்தில் போட்டார். எனக்கு உங்க மேல ஒரு மன வருத்தனை. எல்லாருக்கும் மாலை போட்டீங்க, ஆனா ஒருத்தருக்கு மாலை போட்டீங்களா? இதை சற்றும் எதிர்பார்க்காத ஐஸ்வர்யா அதை கையால் தடுக்க, அப்படியும் விடாமல் கூல் சுரேஷ் மாலையை போட்டதால் கடுப்பான அவர் கோபத்துடன் மாலையை கழற்றி மேடையிலேயே வீசியதுடன் கூல் சுரேஷை முறைத்து பார்க்கவும் தயங்கவில்லை. எல்லாருக்கும் மாலை போட்டீங்க, ஆனா ஒருத்தருக்கு மாலை போட்டீங்களா? ஏன்னா இல்ல ஏன்னா ஆங்கர் ஐஸ்வர்யா டென்ஷன் ஆனதை கொஞ்சம் லேட்டாக தெரிந்து கொண்ட கூல் சுரேஷ், கோவிச்சுக்கிட்டீங்களா என கேட்க, ஜெயம் ரவி படத்தில் போயா ஓ என நடிகை சதா கையை நீட்டி வைத்துக் கொண்டு கூறுவது போல ஐஸ்வர்யாவும் கையை நீட்டியபடி தயவு செய்து பேசி முடிச்சிட்டு இடத்தை காலி பண்ணுங்க என மேடை நாகரிகம் கருதி சைகையால் பதில் சொன்னார். எல்லாருக்கும் ஒரு வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல புதுசா வார்த்தைகள் எல்லாமே கண்டுபிடிச்சு நமக்காக ஒரு ஜாலியா அந்த கான குயில் அந்த வாய்ஸ்ல பேசிட்டு வராங்க. எதுவும் கோச்சிக்கிட்டீங்களா? எதுவும் கோச்சிக்கிட்டீங்களா? ஐஸ்வர்யாவிடம் மேடையில் இருந்த ஒருவர் கொஞ்சம் பொறுமையாக இரு, நிகழ்ச்சி முடிந்து எதுவாக இருந்தாலும் பேசிக் கொள்ளலாம் என சைகை காட்ட, அதற்கு ஐஸ்வர்யாவும் யூ டோன்ட் வரி ஐ கேன் மேனேஜ் என கண்ணை மூடி சைகையால் பதிலளித்தார். ஆனாலும் கூல் சுரேஷ் பேசி முடித்துவிட்டு எப்போது போவார் என கடைசி வரை கடுகடுவென நின்று கொண்டிருந்தார் ஐஸ்வர்யா. காமெடியாக சொல்றேன் அப்படின்னு உண்மையிலேயே நான் மன்சூர் அண்ணனை பார்த்துதான் சில வேலைகள்லாம் பண்றது. இது சரக்கு, இது முறுக்கு, இந்த சரக்கை சாப்பிட்டுட்டு இந்த முறுக்க கடிக்கலாம். இதனிடையே ஆங்கர் ஐஸ்வர்யாவிடம் கூல் சுரேஷை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் என சில பத்திரிகையாளர்கள் குரல் கொடுக்க, மைக் முன்பு வந்த மன்சூர் அலிகான் கூல் சுரேஷை அழைத்து மன்னிப்பு கேட்க வைத்தார். அப்போதும் கூட படத்தின் ப்ரமோஷனுக்காக இப்படி செய்ததாகவும், விழாவிற்கு வந்தபோது தானும் ஐஸ்வர்யாவும் ஜாலியாகவும் ஜோவியலாகவும் பேசிக் கொண்டிருந்ததாக கூல் சுரேஷ் கூற, என்னது ஜோவியலாகவா என மறுபடியும் டென்ஷன் ஆனார் ஐஸ்வர்யா. உள்ள வந்ததுல இருந்து நானும் அந்த பொண்ணும் ரொம்ப சிரிச்சு ஜோயிலா தான் பேசிட்டு இருந்தோம். இல்லம்மா, உள்ள வந்ததுல இருந்து நானும் அந்த பொண்ணும் ரொம்ப சிரிச்சு ஜோயிலா தான் பேசிட்டு இருந்தோம். இல்லம்மா சொல்லிடுறேன். ஸோ அதனால இது ஒரு கண்டென்ட்டுக்காக, ஆமாமா, அதனால அந்த பெண் மேல அந்த மாலை போடுறது அதை பத்தி எனக்கு சரியா தெரியல. அதனால பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எப்பவுமே நீங்க இல்லாம நான் இல்ல. சரிங்களா தங்கச்சி? சாரிங்கம்மா. சரியா? இது ஒருபுறம் இருக்க, கூல் சுரேஷ் மன்னிப்பு கேட்டுள்ள ஒரு வீடியோ வெளியாகி உள்ளது. அதில் நடிப்பில் தான் பெரிய ஆளாக வர முடியவில்லை, இது போன்ற ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் தான் என் பிழைப்பை ஓட்டிக் கொண்டிருக்கிறேன் என முகத்தை பரிதாபமாக வைத்துக் கொண்டு பேசியதுடன்
பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்டுள்ளார். அது அந்த தொகுப்பாளினி அந்த கம்பேர் பண்ணுற பொண்ணுக்கு வந்து நான் மாலை போட்டேன். ஆக்சுவலாக மாலை வந்து போடக்கூடாதான், அது நான் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். எனக்கே மனசு வந்து ரொம்ப தர்ம சங்கடமாகி போச்சு. அடுத்தவர்கள் முகம் சுளிக்கிற மாதிரி ஆகி போனது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையில தான் இருக்கிறேன். அந்த பெண் அவங்க பேர் தெரியல, அவர்களுக்கும் நான் எனது பகிரங்கமான மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து நடிப்பில் தான் பெருசாக பிரகாசித்து வர முடியல. அதுக்கப்புறம் இந்த வெந்து தனித்தது காடு மாநாடு STR 10 தலை இப்படிலாம் சொல்லி என்னோடய ரூட்டை மாற்றி ஏதோ என் பொழப்புக்காக நான் ஓடிட்டுருக்கேன். அனைவருக்கும் எனது வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாள் 10 தலைப்புகள் 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.